இன்ஸ்டால எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ கூஃபி ஜென் திடீர்னு வேர்ல்ட் செஸ் சாம்பியனான குகேஷை போட்டாருன்னா அவருக்கு எவ்வளவு இயர்லி இன்கம் வரும்? கூஃபி ஜென் குகேஷை போட்டாருன்னா போட மாட்டாரு. சப்போஸ் போட்டாருன்னா தப்பாகுதுண்ணா, அவருக்கு எவ்வளவு இயர்லி வரும்? ஸோ அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இல்ல ஏதாவது பிசினஸ் ஏதாவது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்ப கூஃபி ஜென் வந்து பாத்தீங்கன்னா குகேஷை போட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன் பிரைஸ் மணில இருந்து ஒரு 10 கோடியில இருந்து 11 கோடி வந்துடும். அண்ட் செகண்ட், ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் பிராண்ட் டீல்ஸ், இந்தியன் பிராண்ட் அண்ட் குளோபல் பிராண்ட், அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கோடில இருந்து 20 கோடி ரூபாய் கிடைச்சிடும். மூணாவது, டோர்னமெண்ட் அண்ட் அப்பியரன்ஸ் ஃபீஸ், அது வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 4 இருந்து 8 கோடி ரூபாய் கிடைச்சிடும். இன்னும் நிறைய இருக்கும். ஆனா இப்போதைக்கு டோட்டல் கிராஸ் இன்கம் இயருக்கு எவ்வளவு வருதுன்னு பாக்கலாமா? அதாவது 35 கோடியில இருந்து 55 கோடி வரைக்கும் கிடைக்கும். ஆனா இங்கதான் பெரிய ஆப்பே காத்துட்டு இருக்குது, அதாவது டாக்ஸ். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. ஸோ அந்த டாக்ஸ்ல பத்தி பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல, அதை நான் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன், வேணும் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டாக்ஸ் பிடிப்பெல்லாம் போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 20 கோடியிலிருந்து 30 கோடி எப்படி இருந்தால் கையில் நிற்கும். ஸோ கூஃபி ஜென் பணக்காரர் ஆயிடுவாரு. ஸோ இந்த வீடியோவை விடாம கூஃபி ஜெனுக்கு ஷேர் பண்ணி, ப்ரோ நீயும் போய் குகேஷை போடு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க.